அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த மாதத்துல கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல, அதாவது ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார். மாத முற்பாதியில ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி பெறுவது உங்களுக்கு ஒரு விதமான மறைமுக வலுவை கொடுக்கும். அதாவது பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். சனி செவ்வாய் இணைவு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கு. துலாம் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் செவ்வாயோட இணைந்து 6ஆம் இடத்துல இருக்கார். பாவ கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறது வலிமையையே கொடுக்கும். இதனால உங்களுக்கு போராட்ட குணமும் சவால்களை முறியடிக்கும் திறனும் அதிகரிக்கும். லாபாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்து உங்க ராசியவே சமசப்தமா பார்வையா பார்க்கறது உங்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் சமுதாய அந்தஸ்தையும் கொடுக்கும். இங்க சூரியன் தனிச்ச நிலையில உச்சம் பெறல, புதனோட இணைந்து புதாதித்ய நிலையில இருக்கிறது கூடுதல் விசேஷமான அமைப்பு. அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம்னே சொல்லணும். தேர்தல்ல நிற்கிறவங்களுக்கும் கட்சி பணிகள்ல இருக்கவங்களுக்கும் அபாரமான வெற்றி கிடைக்கும். அரசு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வரும். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்றுள்ளதால பணவரவு மிக சிறப்பா இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கையெழுத்தாகும். மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்க ஆலோசனைகளை மற்றவங்க ஏற்றுப்பாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, மருத்துவம் மற்றும் சட்டத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வளர்ச்சிங்கிறது இருக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில முதல் 11 நாட்களுக்கு ஒரு விதமான மந்தமான சூழல் இருக்கும், அல்லது முடிவெடுக்க முடியாத குழப்ப நிலை இருக்கும். இந்த கல்லூரி சரியா, அந்த படிப்பு படிக்கலாமா, இப்படி போராட்டங்கள்ங்கிறது இருக்கும். ஆனா மே 15ஆம் தேதிக்கு பிறகு குரு சுக்கிரன் இணைவு பாக்கியஸ்தானத்துல இருக்கும். அதே மாதிரி குரு சுக்கிரனுடைய பார்வையும் சமசப்தம பார்வையும் உங்க முயற்சி ஸ்தானத்துல பதியுது. அதனால மாணவர்களுக்கு மன தெளிவு பிறக்கும். உயர்கல்விக்காக வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வழிவகைகளை பெற்றுக் கொடுக்கும். இடமாற்றத்துடன் கூடிய சுப மாற்றங்கள் கல்வி ரீதியா நிறைய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல அமையும். திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் மே 11ஆம் தேதி வரைக்கும் சில தடைகள் உண்டாகலாம். ஆனா மே 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதனாலையும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமா முடியும். அதாவது 7ஆம் தேதி முதல் செவ்வாய் கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும். இதனால தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் கைகூடி வரும். உங்க வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். இருந்தாலும் நீயா நானாங்கிற ஈகோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்தா கணவன் மனைவி உறவு மிகவும் பலப்படும். தாயுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். உறவினர்களோட பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சார்ந்த உபாதைகள், சிறுநீரக பாதையில எரிச்சல் அல்லது கிட்னி சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம். அதிகப்படியான தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையறதுனால மன நிம்மதி குறைவது மாதிரி தோன்றும்.
பிள்ளைகளின் எதிர்காலம் அல்லது சொத்து குறித்த கவலைகள் ஒரு சிலருக்கு வந்து போகும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்யறதுனால இதை நீங்க கட்டுப்படுத்த முடியும். முடிஞ்ச வரைக்கும் காலையில எழுந்துக்கும் போது ஒரு 10 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பேச்சால தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால குறிப்பா மே 11ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள்: தினமும் காலையில சூரிய உதயத்தின் போது ஆதித்த ஹிருதயம் கேளுங்க அல்லது படிங்க. இது உங்களுக்கு ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தும். தினமும் 15 நிமிடங்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆதரவற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது சனியின் அருளை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரும் மாதமா இருக்கும். ஆரோக்கியத்திலையும் குடும்ப உறவுகளிலும் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிச்சா இந்த மாதம் உங்க வாழ்வின் முன்னேற்ற பாதையா நிச்சயமா அமையும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில 80% என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.